சார் இப்ப பார்த்தோம் அப்டின்னா, நம்ம வந்து ஐசிஆர் சர்டிஃபிகேட் நம்மகிட்ட இருக்கு அப்டின்னு சொல்ட்டோம். ஆமா. ஸோ இங்க யுஜி ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. இப்ப இங்க யுஜி முடிச்சுட்டு பிஜி படிக்கிறவங்களுக்கு என்ன சார்? இப்ப நம்மள்ட்ட 2 டைப் ஆஃப் பிஜி கோர்சஸ் நம்ம வந்து இங்க கிடைச்சு போலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலேருந்து போலாம். ம். இந்த வருஷம் மட்டும் 7 பேர் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டில போயிருக்கோம். ம். டோட்டல் சீட்டே பார்த்தீங்கன்னா, ஒரு 50 to 60 தான் இருக்கும். ம். பட் அதுல 7 பேர் நம்ம காலேஜ்லேருந்தே போயிருக்காங்க. அப்ப ஓகே. எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு பாருங்க. ம். ஸோ இது மட்டும் கிடையாது. நம்ம இப்ப ஐசிஆர்ன்னு சொல்றோம் இல்லையா? ம். ஐசிஆர் கிடைச்சதுன்னா என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிடுறோம். ம். ஐசிஆர்ல நம்மளுக்கு சீட் பிளேஸ் பண்றோம்னா, ஸ்டைஃபண்டா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 20,000 to 25,000 பெர் மந்த் உங்கள சென்ட்ரல் கவர்மெண்ட்டே சேலரி குடுத்து படிக்க வைப்பாங்க. புரியுதுங்களா? இது வந்து கண்டிப்பா ஐசிஆர் காலேஜ்ல படிச்சுட்டு அந்த எக்ஸ்போஷர்ல கண்டிப்பா ஐசிஆர் கிளியர் பண்ணி போறாங்க இல்லையா? ஆ. அவங்க எல்லாருக்கும் கிடைக்கும். ஓகே. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம காலேஜ்லேருந்து நிறைய இப்பயே பார்த்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அக்ராரமில ஒரு ஸ்டூடெண்ட் கிடைச்சது. ம். தார்வாட்ல கிடைச்சிருக்கு. இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட் உண்டு. ஓகே. இப்போ அவங்க வந்து இப்போ சில பேர் ஹெசிடேட் பண்ணுவாங்க இல்லையா? ம். இப்போ நம்ம என்ன சொல்றோம்? படிச்சு முடிச்சுட்டு வெளியில போய் ரெஸ்யூம் குடுத்து வேலை வாங்குனா தான் நமக்கு சம்பளம் அதெல்லாம் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ம். ம். பட் படிக்கும்பொழுதே கவர்மெண்ட்டே செலவு பண்ணி படிக்க வைக்குது. அதுவும் மாசம் மாசம் சம்பளம் குடுத்து படிக்க வைக்குதுன்னா, ம். நம்மளுக்கு என்ன கசக்கவா போகுது? ஸோ படிச்சா போதும். ஓகே. ஸோ படிச்சு நம்ம அதுக்கான ஒரு நல்ல காலேஜ்ல சேரணும் இல்லையா? ம். அது இது மாரி நல்ல காலேஜ். நம்ம ஓகே. வந்து ஜேஎஸ்சி அக்ரிகல்ச்சர் காலேஜ்.